உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார். இது யாருடைய தாரக மந்திரம்? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தாரக மந்திரம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொந்தமாக 4 வார்த்தையை கூட பயன்படுத்த திராணி இல்லாத, தெம்பில்லாத, வலுவில்லாத, எண்ணங்கள் வலுவில்லாத ஒருவர் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடலுடைய நாயகனாக எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று ஒன்றியத்தை ஒற்றை மனிதனாக, இரும்பு மனிதனாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடலாட்சி 2.0 கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முழக்கம் நிச்சயம் முழக்கப்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பயத்திலே முன்கூட்டியே ஓட ஆரம்பித்திருக்கின்ற எடப்பாடியார் அவர்களே, எங்களுடைய படை ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தெருக்களில் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயே, ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயும், வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பிலேயும் மக்களிடம் ஊடுருவி இருக்கின்றது. இந்த ஊடுருவின் தாக்குதலை நீங்கள் நிச்சயம் இந்த தேர்தலில் தாக்குப்பிடிக்க முடியாது. வேண்டுமென்றால் வைப்பு தொகையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த கூட்டத்திலே நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.